ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சிய பிறகு மேலே படியக்கூடிய ஆடைய வச்சு வீட்டிலேயே நெய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா எல்லாருமே நெய் எடுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பால் பார்த்தீங்கன்னா, நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நான் டெய்லியும் வீட்ல வாங்கக்கூடிய பால் தான். நான் டெய்லி 1 லிட்டர் அளவுக்கு வாங்குவேன். அந்த பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பாலை காய்ச்சின பிறகு மேலே ஒரு கரண்டிய போட்டு, அது மேல ஒரு பிளேட்ட வச்சுருங்க. அப்பதான் அதோட வேர்வை இறங்காம இருக்கும். பாருங்க, ஆடை எவ்வளோ மஞ்சளா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா நல்லா ஆடை விழுந்து வந்துரும். இப்ப இத வந்து நம்ம அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரணும். எதனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வெண்ணெய் வந்து இன்னும் நெறையவே கிடைக்கும். அதனால தான் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் ஒரு 1 ஹவர் வச்சீங்கன்னா போதும். அதோட ஆடை வந்து நல்ல திக்னஸோட கிடைக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா ஆடை வந்திருக்கு பாருங்க. நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த ஆடைய பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனோ, கரண்டியோ வச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆடைய. ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆடைய மட்டும் கூட எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் ஆடைய பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆடைய வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஆடை வந்து 1 மாதத்துக்கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே இருக்குது ஆடை. இது வந்து நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சா மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இப்ப இந்த ஆடைய பார்த்தீங்கன்னா, நான் நைட்டே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாத்தி வச்சுட்டேன். அப்பதான் அது கொஞ்சம் இளகுன தன்மை கிடைக்கும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த நாள் வெண்ணெய் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். நான் அதுமாரி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லயே வச்சு தான் நம்ம வெண்ணெய் எடுக்க போறோம். இப்ப மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்தி இப்ப நம்ம வெண்ணெய் எடுத்துக்கலாம். எனக்கு நெறைய இருக்கிறதுனால, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் மிக்ஸி ஜார்ல மாத்தி நான் வெண்ணெய் எடுக்க போறேன். இப்ப பாருங்க, இத வந்து நம்ம வெண்ணெய் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. இப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் தான் ஊத்தியிருக்கேன். நார்மல் வாட்டர் ஊத்தாதீங்க. ஐஸ் வாட்டர் ஊத்தும்போது தான் உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜாரோட ஹீட் இல்லாம நல்ல கூலிங்கில அந்த வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். ஐஸ் வாட்டர் தான் ஊத்தணும். இல்ல ஐஸ் கியூப் எது வேணுமாலும் சேர்த்துங்க. இப்ப நான் இது வெண்ணெய் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க. ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷத்துக்கிட்ட அடிச்சப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரீமா வந்திருக்கு. இன்னும் வெண்ணெய் வரல. இந்த மாரி தான் வந்திருக்கு. இத நம்ம இன்னும் நல்லா அடிச்சு எடுக்கணும். பாருங்க. இப்ப சூப்பரா வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப நல்லாவே அடிச்சாச்சு. இங்க பாருங்க. அதுல உள்ள பால் தனியா, வெண்ணெய் தனியா நல்லாவே வந்துருச்சு பாருங்க பிரிஞ்சு. இப்ப இந்த வெண்ணெய எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் ஐஸ் தண்ணி தான் ஊத்தி வச்சிருக்கேன். நார்மல் வாட்டர் ஊத்தாதீங்க. ஐஸ் தண்ணி ஊத்தும்போது தான் அந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கும். இப்ப நம்ம இதே மாரி எல்லா வெண்ணெயும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. பாருங்க எல்லா வெண்ணெயும் நான் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நான் எடுத்து ஒரு 4, 5 தண்ணி ஊத்தி நல்லாவே கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா, அதில உள்ள பால் எல்லாமே சுத்தமா நம்ம கழுவி எடுக்கணும். அப்பதான் அந்த நெய் வந்து கெட்டு போகாம இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க வெண்ணெய். எவ்வளோ வெண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப இந்த வெண்ணெய பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் நல்லா வடிச்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இத வந்து நம்ம நெய்யா உருக்கி எடுத்துக்கலாம். இப்ப நான் உருக்கி எடுக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. இப்ப நெய் உருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப அதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய சேர்த்துக்கலாம். அடுப்ப ரொம்ப ஹைல வைக்காதீங்க. ரொம்பவும் லோல வைக்காம மீடியமா வச்சுக்கங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, அது வெண்ணெய் வந்து அடி பிடிக்கிற மாரி இருக்கும். நம்ம கரண்டிய வச்சு நல்லா கலந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வெண்ணெய் கொஞ்சம் அடி பிடிக்கும். பாருங்க வெண்ணெய் நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நல்லாவே உருகி வருது பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து இன்னும் நல்லா உருகணும். இந்த வெண்ணெய் உருகி நல்லா தெளிஞ்சு வரணும். அப்பதான் நமக்கு கரெக்ட்டான நெய் பதம் கிடைக்கும். இத வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாம நல்லாவே கலந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க இந்த மேல உள்ள வெள்ளையா உள்ள இதெல்லாம் நல்லா அந்த நுரை மாரி வந்ததெல்லாம் நல்லாவே மாறி வெண்ணெய் எப்படி நெய்யா மாறியிருக்கு பாருங்க. இது இன்னும் நல்லா தெளிஞ்சு வரும் பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ சூப்பரா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சமா கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை இது 2ல ஏதாவது சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெய்யோட மனம் அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பரா வாசனையாவும் இருக்கும். அந்த முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, வாசனையும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்ப இது வந்து எதுக்காகன்னா, அந்த வெண்ணெயில உள்ள அந்த இதெல்லாம் வந்து நம்ம முறிச்சு எடுக்கிறதுக்கு தான் அந்த வந்து முருங்கைக்கீரை சேர்க்கிறது. முருங்கைக்கீரை இல்லைன்னா, நீங்க கருவேப்பிலை சேர்த்துங்க. முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, அடுப்ப வந்து ரொம்ப ஸ்லோல வச்சுருங்க. அப்படியே 1 நிமிஷத்துக்கு வச்சா போதும். நல்லாவே இந்த நெய் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துரும். சூப்பரா ரெடி ஆயிடும். பாருங்க, நெய் வந்து எப்படி தெளிவா இருக்கு பாருங்க. அந்த முருங்கைக்கீரையோட நிறம் மாறுனா போதும். இப்ப பாருங்க நெய் வந்து நல்லாவே தெளிவா வந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி அப்படியே நம்ம ஆற வச்சு வச்சிரணும். ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த அதில உள்ள கசடு பூரா அப்படியே உங்களுக்கு அடியில உறைஞ்சிரும். மேல உள்ள நெய்ய வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இத அப்படியே நம்ம ஆற வச்சு எடுத்துரலாம்.
பாருங்க இப்போ நல்லாவே ஆறி பாருங்க நெய் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க நெய். இப்போ நெய் நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த நெய்யை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ எதில் வேணுமாலும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றியும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த நெய். நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே தயாரித்து கொடுக்கும்போது நமக்கு எந்த கெடுதலுமே கிடையாது. இந்த நெய்யில் ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள் நெய் வந்து நல்லா தெளிஞ்சா அடுத்த நாள் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக நல்லா மஞ்சேர்னு வந்திருக்கு பாருங்கள் நெய். நம்ம வீட்டிலே தயாரித்த நெய் தான். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.